இந்தியாவிலே டபுள் என்ஜின் என்று சொல்லப்படுகிற பல மாநிலங்கள், டபுள் என்ஜின் சர்க்கார் என்று பெருமை பேசப்படுகிற பல மாநிலங்களுடைய நிலைமை என்னவென்று எல்லோருக்குமே தெரியும். மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அந்த மாநிலங்களிலே என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலே வேலைக்காக பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். உயர் அதிகாரிகள் கூட அவர்களுடைய வேலைக்காலம் முடிந்த பின்னால் தமிழ்நாட்டிலேயே தங்குவதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஏன் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அவர்கள் கூட, அதாவது வெயிலுக்கு போகும்போது தான் நிழலின் அருமை தெரியுமாம், வெயிலில் போனால் தான் நிழலின் அருமை தெரியும். அதை போல தமிழ்நாட்டில் இருந்துவிட்டு இங்கு ஏதேதோ நமக்கு தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்துவிட்டு அங்கே மேற்கு வங்காளத்திலே சென்று சொல்லுகின்றார், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு இந்தியாவிலே எங்கும் கிடையாது என்று சொல்லுகிறார். ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த சிறப்புகளை அவர் அங்கே எடுத்து சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நான் சொன்னது போல டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கிற எந்த மாநிலத்திலும் வளர்ச்சிகள் வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் டபுள் என்ஜின் என்று சொல்லுவது, பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஒரு என்ஜின் என்றும் மாநில அரசு ஒரு என்ஜின் என்றும் சொல்லுகிறார்கள். அதைத்தான் டபுள் என்ஜின் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு குடும்பத்திலே ஆண் ஒரு என்ஜின் என்று சொன்னால் பெண் இன்னொரு என்ஜின் என்று சொல்லுகிறார். அதை வைத்துத்தான் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான வருமானத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே பெண்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு தீட்டி அவர்களை முன்னேற்றுகிற ஒரு தைரியம் வருகிற ஒரு தன்மானத்தோடு வாழுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி, ஆண்கள் ஒரு என்ஜின் என்று சொன்னால் குடும்பத்திலே பெண் இன்னொரு என்ஜின், அப்படிப்பட்ட டபுள் என்ஜின் சர்க்கார் தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனால்தான் தமிழகம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வருகிற தேர்தலிலே இதுவெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும். மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்.